அதுவா தொடங்கிடுவோமா? ஐயோ அம்மா, உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்து போச்சு. ஓ வந்தாச்சா? எங்கடா இனியும் காணலன்னு பார்த்தேன். இவ இப்ப அழுது வீட்டை ரெண்டாக்கிடுவாளே. உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்து போச்சு அம்மா. ஓ ஆசுத்துல கிடக்காம வந்து எத்தி பார்க்க போக்கு இல்லை, இப்ப இங்க வந்து விவசாயம் போடியா? நீ யாருங்க ஒரு கெடுதலாம் பண்ணலையா அம்மா? உனக்கு இப்படி ஆகி போச்சு. அம்மா ஒன்னும் இல்ல போல. நான் உங்களை பார்க்க வரையிலன்னு வருத்தம் எனக்குல உண்டாம நான் வல்லாடதாமா இருந்தேன். பிள்ளைகளை பறிச்சு ஆகி போச்சு பார்த்துக்கிடுங்க. ஆகா சூப்பர் காரணம். அதுக்கு ஒன்னும் இல்ல போல. இது இப்ப நான் தான் பிள்ளைகளை படிச்சு குடிக்கிறது. நான் ஆசத்துல வந்திருந்தேன், என் பிள்ளைகளை படிச்சு குடிக்கிறது. அது மட்டும் இல்லாம பிள்ளை பரிச்சை எழுதாம தோத்து போன ஒரு வருஷம் இல்லாம வேஸ்ட் ஆகி போவா. சூப்பர் அடிபொலி. என்ன அழகா பூச்சுத்தியா, ஏதோ கலெக்டர் படிச்சது போல இல்ல செல்லியா. ஒன்னு எல்கேஜி ஒன்னு யூகேஜி. இது இப்ப பரிச்சை எழுதாம தோத்து போன பாட்டியால இல்ல தோத்து போச்சுன்னா ஆளு வச்சு இல்ல. சரி அதை விடும் போல. அம்மா இப்ப பரவாயில்ல. எப்படி யாத்தம் தோணுது. டாக்டர் என்ன அம்மா சொல்லி இருந்து? டாக்டர் 2 மாசம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிடும் போல. டாய்லெட்டுக்கு எல்லாம் போடுறதுதான் கஷ்டம். அதுக்கு இப்ப என்ன அம்மா, நான் தான் வந்துட்டேன் இல்லை, எல்லாம் நான் பார்த்துக்கல. என்ன நீ போனதோட பார்த்ததோட ரொம்ப உடஞ்சி போயிட்டிய. ஏன் சாப்பாடு ஒண்ணா இல்லையா? 1 மாசம் ஆஸ்பத்திரியில இல்ல இருந்தேன். அம்மா இல்ல ஆஸ்பத்திரியில இருந்தேனா? நீங்க வச்சு பார்க்க போனவிய தானே, அவியெல்லாம் நர்ஸு பாத்துக்கிட. நீங்க ஹோட்டல்ல வயர்ரூக்க வாங்கி தின்ன வேண்டியதானே. 24 மணிக்கூறும் தின்னணும். இவ்வளவு வேற ஒரு நினைப்பேன் இல்லையா? நாங்க என்ன ஆஸ்பத்திரி டூருக்கா போனா கேட்டீங்களாம்மா? கொஞ்ச நாள தேமனே ஏன்னா மாமி ஆஸ்பத்திரியில இருந்தனே இல்லை, நான் என்ன தேவையானதெல்லாம் வாங்கி தின்னதான் செய்யுது. அவிய ஆஸ்பத்திரியில இருக்கணும், நம்ம எதுக்கு பட்டினி கிடக்கணும்? பெஸ்ட் மருமா. நம்ம உடம்ப நம்ம தான் பாத்துக்கிடணும். அவ்வளோ தின்னாலும் சரி, தின்னாத வழியே போனாலும் சரி. என்னைய நம்பி டீ போட்டுட்டாரேன். சரி அப்புறம் டீல பாலும் சீனியும் குறையண்டா என்ன? எல்லாம் ஆசத்துல 1 மாசம் இருந்தவரை வந்து எட்டி பார்க்க வரையில. இப்ப வந்துருந்து நடிச்ச இல்ல செய்ய பாலு குறைய விடாத. வீட்டுல புண்ணாக்கந்தன்னு காட்டி வெள்ளம் குடிச்சியாளாக்க எங்களுக்கு தெரியாதனாக நினைப்போம். இனி எதுக்கு அம்மையை மெதுவா சூப்ப போடுறோம். நான் பார்க்க வரையில நம்ம வருத்தம் என்னதாங்களா உண்டாமா? இல்ல முளை மருமோ உண்டுல்ல. ஓ எதுக்கு எடுத்தாலும் மருமோ. நான் உங்களுக்கு முடியலைன்னு சொன்னா எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா? நான் இனி 2 வரை இங்கேதான் நிற்பேன். என்ன நாத்தம், துணி அலக்கியது ஒன்னா இல்லையாம்மா? என்ன போட்டோதான் போல. என்னத்த அலக்குதில்ல என்னதை நாரி முடிச்சுட்டு இருக்க முடியாது. நான் போய் அலக்கிட்டு வரேன். என்ன ஆச்சு இவ்வளவு? என்னத்த இது? அம்மை போட துணி ஒன்னா அலக்கியது இல்லையா? அலக்குனதான். என்னத்த அலக்குதியாலோ என்னத்தையும் நாரி முடச்சாவேல. உடம்பு சரியில்லாத ஆளோட அழுக்கு துணியை போடலாமா? கொஞ்சம் சுத்த பத்தமா இருக்கண்டாமா? அதுல வைங்க, நான் அலக்கல. வேண்டாம் எனக்கு அம்மைய துணி தானே, நான் அலக்கல. ஓ கொண்டு போய் அலக்கு. யாரு வேண்டாம் என்னது? ஓ கிளம்பி இப்பந்தான் மோன்றப்பா போல இருக்கு. ஒரு தடவை கூட கேட்டா கொடுக்கலாம் செய்து, ஒரு தடவை கூட கேப்பான்னு பார்த்தா கேட்டா இல்லையே. மாமியே ஏன் மருமோல? மாமியே அம்மாயி உடம்பு சரியில்லையா, 1 வாரம் அங்க போய் நின்றுட்டு வரட்டா. இங்கதான் அண்ணி உண்டுல்ல. சரி மருமோல போயிட்டு வா. ஓ என்னத்த அவுச்சி புறக்கி வச்சிருக்கீங்க? சாப்பாடு கறியண்ணா இல்லையா? அது மோரு கறி, வெள்ளரிக்காய் கூட்டுறது. ஓ இதை வச்சு எப்படி தின்னது? இறைச்சி மீன் ஒன்னும் வாங்கியது இல்லையா? மாமி உடம்பு சரியில்லை, இல்ல எரிப்புள்ள சாதனம் ஒண்ணு சாப்பிட விடாது, அதனால நாங்க ஒன்னும் வாங்கியது இல்ல. அதுக்கு வேற யாரும் தின்னண்டாமா? கிளவி கஞ்சி என்ன வச்சு கொடு. நீ மாப்பிள்ளைகிட்ட போன் பண்ணி இறைச்சிய மீனை வாங்கிட்டு வர சொல்லு. நீ அவன் வாங்கிட்டு வந்தோன்னா களி வை, கறிய நான் வச்சுலேன்னா. ஓ என்ன ஜென்மமோ என்னதோ, மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கா வந்துருக்கியா? நீ கறி வச்சா உப்பம் இருக்காது, எரிப்பம் இருக்காது. ஒரே மாப்பிள்ளை எப்படிதான் தின்னாத? நாக்கி போட்டா நாய் தானே தின்னாது.
ஜேருங்க வரும்போது 2 கிலோ மீனை 2 கிலோ இறைச்சி வாங்கிட்டு வருங்க. நான் தொங்கச்சி வந்துருக்கேன். அவளு இறைச்சி இல்லாம தொண்டையில இறங்காத. சாப்பிட எடுக்கட்டாமா? எனக்கு இப்ப வேண்டாமோல. அப்ப நான் கிளம்பட்டாமா நீ? சரி மருமோல. நீ எங்க போற? நான் வீட்டுக்கு போறேன். அம்மை சுகம் இல்லை. இப்ப நீங்க உண்டுல்ல, எனக்கு பயம் இல்லை. மாமியை நல்லா பாத்துக்கிடுங்க. நீங்க நல்லா பாத்துக்கிடுவேன்னு எனக்கு தெரியும். நான் 2 நாள் நின்றுட்டு போறேன்னா வந்து நிறைய நாள் நிக்க முடியாது. அம்மை தெரியும் இல்லாம என்ன பிள்ளை என்ன பார்க்காம இருக்காதுன்னு. நான் 2 நாள் தான் சொல்லிட்டு வந்தேன். எனக்கு நிக்க முடியாது. ஓ அப்படியா? வந்த நேரத்துல பயங்கர ஒப்பாரா இருந்து அம்மையை பார்க்க முடியலையே, அம்மைக்கு ஆப்ரேஷன் நேரம் கூட இருக்க முடியலையேன்னு பயங்கர ஒப்பாரா இருந்து நானும் நினைச்சேன் நீங்க கொஞ்ச நாள் நிக்க வந்ததா இருக்கேன்னு. ஒன்னும் இல்ல அண்ணியே, உங்களால முடியும். மாமிய சந்தோஷமா இருக்கேன் இல்ல. இது அம்மை நான் இப்படி தனியா பாக்கிறது, என்னால தனியா பார்க்க முடியாது. சொந்த அம்மையை ஏன் பார்க்க முடியாது? இவ்வளவு நாள் நான் தானே தனியா பாத்துக்கிட்டேன். யாருங்களை தூக்க உண்டா? இது இப்போ உங்களுக்கு பார்க்கதான் உண்டு. அப்புறம் அவைய இப்ப இறைச்சி வாங்கி தருவேன்னு சந்தோஷமா உச்சி பிறகு சாப்பிடுங்க. சரி நான் அப்ப கிளம்பியேன். இனி ஒரு 10 நாள் வீட்டுல நின்றுட்டு தான் வரேன். எனக்கு ஒரு ரெஸ்ட் வேண்டாமா? அண்ணியே அண்ணியே, இந்த கிளவி எனக்கு தலையில கட்டிட்டு போயிட்டால. இந்த கிளவிய பார்த்து மங்க பாயாது யாரு? நீ என்னத்த முளை யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்லாமா. ஏன்னா டாய்லெட்டுக்கு போனோம் போல இருக்குமோல. டாய்லெட்டுக்கு போனோம், எழுப்பி போங்க. நான் என்ன செய்யணும்? என்னத்த சொல்லியா? என்ன பெட் ரெஸ்ட் இல்ல, என்ன எழுப்பி போக முடியும்னா நான் எதுக்கு ஒன்னேட்ட சொல்ல போறேன்? இவ்வளவு நாள் அவா இல்ல இதெல்லாம் செய்துட்டு இருந்தா. நான் பையாச்சு இல்ல. ஐயோ இதெல்லாம் நானாச்சு. ஆனா 10 நாள் தனியாட்டு. இது இப்ப என்னத்த யோசிச்சு சீக்கிரம். இது இப்ப நான் இதுல போனாலே என்ன குளிச்சு ஊத்தணும், துணி எல்லாம் அலக்கணும், பட்டை ஒன்று மேல உணர போடணும். சீக்கிரம் ஆவட்டு. நீங்க ஒண்ணு செய்வியல, கிளவி 10 25 பேப்பர்ஸ் வாங்கிட்டு வருவியல. அவன் கிளவியான தலையில கட்டிட்டு போயிட்டா.